மாமா, மாமா. என்னம்மா? என்ன மாமா, உடம்பு சரியில்லையா? நான் இவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன். இல்லம்மா, என் காதுல எதுவுமே விழல. இப்பெல்லாம் என்னை எதிர்த்து பேசினவங்க குரல் மட்டும்தான் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? அதை விடு, நீ என்ன விஷயமா வந்த அதை சொல்லு. இல்ல மாமா, வர வர நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என் மனசுல சந்தோஷமோ வருத்தமோ நான் எல்லாமே உங்ககிட்ட தானே சொல்றேன். ஆனா நீங்க தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் மாமா, என்ன கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இப்போ நான் இந்த வீட்டுல ஒன்ன மட்டும்தான் நம்புறேன். வர வர நான் ஒரு தனிமரமாயிட்டேன்னு எனக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. எல்லாரும் சேர்ந்து பேசி வச்சுக்கிட்டு என்ன ஒதுக்கி தள்ளுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இதுக்கு காரணம் என்னோட கோபமா முதுமையா விளங்கலம்மா. மாமா, நீங்கெல்லாம் இப்படி பேசக்கூடாது. உங்களை இங்க யாருமே ஒதுக்கல மாமா. எல்லாருக்கும் உங்க மேல ஒரு பயம். அந்த பயத்திலயும் மரியாதையிலும் தான் உங்களை விட்டு ஒதுங்கி போறாங்க. உங்களை ஒதுக்கிட்டு இங்க யாராலையும் வாழ முடியாது மாமா. நீங்க தான் இந்த வீட்டுக்கு சூரியன். உங்க ஒளியில தான் நாங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல எந்த மாற்றமும் இல்ல மாமா. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீ போய் சொல்லிட்டு இருக்க? இல்ல மாமா, அப்படி ஒண்ணும் இல்ல. ஆனா நான் ஒன்னு சொல்லுவேன், அதுக்கு நீங்க கோவப்படக்கூடாது. சொல்லுமா. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சாந்தி மேல எந்த கோவமோ பொறாமையோ இல்ல மாமா. ஆனா உங்களுக்கு கார்த்திக் முறைப்படியா கல்யாணம் பண்ணிட்டு வரலன்ற கோவம் இருக்கு. அந்த கோவத்தினால தான் உங்க மனசுல சாந்திக்கு இடம் இல்ல. இது உங்க தனிப்பட்ட விஷயம். உங்க வேதனை எனக்கு புரியுது மாமா. சாந்திக்கு இந்த வீட்டுல இருக்கிற பலம் என்னன்னா கார்த்திக் அவ கூட இருக்கிறது தான். ஒவ்வொருத்தரா அவளை ஆதரிக்க எங்க தனிப்பட்டு போயிடுவோமோன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. இப்படி யோசிச்சு பாருங்களேன், உங்க மகன் கார்த்திக் உங்க பக்கம் வந்துட்டா மத்தவங்க யாரால உங்களை எதிர்த்து நிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க மாமா. என்ன வளர்ற? கார்த்திகாவது என் பக்கம் வரதாவது? நீங்க இப்படிதான் கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியத நான் சொல்லிதான் ஆகணும். நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. கார்த்திக் என்னமோ வயசு வேகத்துல தப்பு பண்ணிட்டான். அதனால உங்களுக்கு பிடிக்காத மருமக வந்துட்டா. ஆனா கார்த்திக் உங்க மகன் தானே, நீங்க வளர்த்த புள்ள தானே, அவன் உங்க கூட இருக்கிறது தானே நியாயம் மாமா. சாந்தி நேத்து வந்தவ. ஏன் அப்படி சொல்ல போனா என்னோட உறவு கூட நேத்து வந்தது. ஆனா கார்த்திக் முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் சொந்தம். உங்க 2 பேருக்குள்ள பகை வளர வளர எதிர்ப்பு அதிகமாகும். இந்த பகையே இல்லைன்னு சொல்லி பாருங்க, கார்த்திக் உங்க பக்கம் வந்துருவான். எந்த எதிரியும் உங்களை எதுவும் செய்ய முடியாது மாமா. இது உடனே நாளைக்கே நடக்கணும்னு நான் சொல்ல மாமா. எப்படி இருந்தாலும் பிரிஞ்சிருக்கிற அப்பாவும் மகனும் ஒன்னு சேர்றதுதான் இந்த குடும்பத்துக்கு நல்லது. அது லேட்டா நடந்தாலும் நிச்சயமா நடக்கணும் மாமா. அந்த ஜோசியர் என்ன சொன்னாரு? கார்த்திக்கும் சாந்தியும் பிரியற கட்டம் வரலாம், இந்த கல்யாணமே நடந்துடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா அவன் உங்க புள்ளையா இருக்க கூடாதுன்னு சொன்னாரா? ஒருவேளை அந்த ஜோசியர் சொன்னது நடந்ததுன்னா சாந்தி ஆட்டோமேட்டிக்கா விலகி உங்க மகன் மறுபடியும் உங்ககிட்ட தான் வரப்போறான். எது எப்படியோ 1000 உறவு வந்துட்டு போலாம். ஆனா அப்பா மகன்ற உறவு ஆணி வேறு மாதிரி. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர வேண்டியதுக்கான முதல் அடிய பெரியவங்க நீங்க தான் எடுத்து வைக்கணும். நீங்க மட்டும் சம்மதம் சொல்லுங்க மாமா. உங்க மகனை முழுசா உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க நான் சொன்னதை யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவெடுங்க மாமா.
அத்தை, என்னாச்சு? ஏன் இப்படி இரும்புறீங்க? என்னவோ தெரியலம்மா, தொண்டை கமருது. கொஞ்சம் வெந்நீர் எடுத்துட்டு வந்து குடுக்குறியா? இதோ கொண்டு வர அத்தை. இந்தாங்க அத்தை, தண்ணி குடிங்க. போதுமா, நீ உட்காந்துக்குமா. பரவாயில்ல அத்தை. ஆமா, ஏன் உங்க கண்ணெல்லாம் அப்படி செவந்திருக்கு? ஒண்ணு இல்லம்மா, ராத்திரி பூரா தூக்கமே வரல. எனக்கு மனசே சரியில்லை. நல்ல பிள்ளைய பெக்காத தாய் படுற கஷ்டத்தை நான் இப்ப அனுபவிக்கிறேம்மா. ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க? பொறுமைக்கு உதாரணமா பூமி மாதாவை சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு மேல நீதாண்டிமா பொறுமைசாலி. பூமி மாதாவுக்கு மேலம்மா நீ. என் மகன் குடிக்கிறத கூட நான் பொறுத்துக்குவேன். அதுல அவன் மட்டும்தான் அழியறான். ஆனா குடிச்சிட்டு போதைங்கிற பேர்ல உன்னையும் அர்ஜுனையும் அவன் என்னச்சு பேசுறது காது கொடுத்து கேட்க சகிக்கல. நீ எப்படிதான் தாங்குறியோ அந்த தெய்வம் அவனுக்கு. அவர் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தினாலும் இல்ல நாசமா போகட்டும் நீங்க திட்டினாலும் அதனால வரப்போற சாதகமும் பாதகமும் நமக்கு தான் அத்தை. அதனால கூடிய வரைக்கும் உங்க வாயால அவரை திட்டாமையே இருங்க. அவன் பண்ற காரியத்தால என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு. நீ அவனுக்கு போய் அனுதாபப்படுறியே. இதெல்லாத்தையும் காதலா கேக்குற அளவுக்கு நான் பாவம் பண்ணிருக்கேன். இதுல அவரை நொந்து என்னத்த பண்றது? தாலி கட்டின புருஷன் அவரா திருந்தினாதான் உண்டு. சின்ன புள்ளனா அடிச்சு திருத்தலாம். அவனை அடக்கிறதுக்கு என் மனசுல ஒரு வழி இருக்கு, நான் சொல்றேன். என்னத்த? பணமும் அதிகாரமும் தான் ஒரு மனுஷனை மாத்துது. குறிப்பா உன் புருஷனை ஆடாத ஆட்டெல்லாம் ஆட வைக்குது. ஊரு பக்கம் சொல்லுவாங்க, எரியிற கொல்லிய எடுத்துட்டா கொதிக்கிற ஒலை அடங்கிடும்னு. அந்த மாதிரி அவங்கிட்ட இருக்கிற பணத்தை நீ திரும்ப எடுத்துட்டா அவன் திமிரெல்லாம் அடங்கிடும். என்ன இருந்தாலும் அது ஓம் பணம், நீயா கொடுத்தது, நீயே எடுத்துக்கலாம். பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லுவாங்க. நீ இந்த பாவி கிட்ட கொடுத்துருக்கமா. அத்த, நீங்க ஏன் மேல இருக்கிற பாசத்திலயும் உங்க புள்ள மேல இருக்கிற கோவத்திலயும் தான் அப்படி பேசுறீங்க. அவருக்கு நம்ம பணம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, ஆனா கொடுத்துட்டு அதை பறிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு என் மேல கோவம் தான் அதிகமாகும், வெறுப்பும் அதிகமாகும். அவரை விட எனக்கு இந்த சொத்தாத்த முக்கியம். அவரை பிரிஞ்சு அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு எங்க அப்பா வீட்டுல போய் என்னால இருக்க முடியுமா? கோடி கோடியா பணம் கொடுத்தாலும் குங்குமம் கொடுத்த புருஷன் தானே பெரிய சொத்து. அதுதானே மரியாதையும் கொடுக்கும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவர் திருந்துவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. ரோஹிணி இந்த நேரத்துல ஏன் ஃபோன் பண்றா? ஒருவேளை வலி வந்திருக்குமோ? ஹலோ ஹலோ, நான் தாங்க பேசுறேன். என்னம்மா சொல்லுமா. இல்ல, ஹாஸ்பிட்டல் போகணும். ஏம்மா உனக்கு வலி ஏதாவது வந்துருச்சா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நார்மல் செக்கப் தான். நீங்க கொஞ்சம் காரமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஏங்க ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைனா நான் ஆட்டோலயோ இல்ல கால் டாக்ஸிலயோ போய்க்கிறேன். சே ரோஹிணி, உனக்கு இல்லாத காரா? எத்தனை மணிக்கு வேணும்? ஒரு 3:30 மணிக்கு. ஓகே, ஷார்ப்பா 3:30 மணிக்கு நாராயணன் காரோட அங்க இருப்பான். ஓகேவா? சரிங்க, வச்சிடுறேன். சார், டிரைவர் நாராயணனை உள்ள அனுப்பு. ஓகே சார். சார் கம் இன். சார் கூப்பிட்டீங்களா? வா நாராயணா. நீ என்ன பண்ற, வண்டி எடுத்துட்டு ரோஹிணி வீட்டுக்கு போ. அவங்கள கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணி மெடிசின்ஸ்லாம் வாங்கி கொடுத்து திரும்பவும் வீட்டில் விட்டுட்டு வந்துரு. சரிங்க சார். நாராயணா சார், பத்ரம்
சரிங்க. ம். ஹலோ. ஆர்கே சார் வீடுங்களா? ஆமா அபிராமி மேடமா பேசுறது? ஆமா. மேடம் நாங்க கார் சர்வீஸ் சென்டர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. கார் ரெடி ஆயிடுச்சா? இல்ல மேடம், கொஞ்சம் டிலே ஆகும் போல இருக்கு. அதான் இன்ஃபார்ம் பண்றதுக்காக ஃபோன் பண்ணேன். இப்பவே மணி 3 ஆகுது. நீங்க 3 மணிக்கே வண்டி அனுப்புறேன்னு சொன்னீங்க. சரி சொல்லுங்க, எப்ப அனுப்புவீங்க இப்போ? ஈவினிங் 7 o'clock ஆகும் மேடம். ஈவினிங்கா? 7 o'clockன்றது ராத்திரிங்க. என்னங்க நீங்க சொன்னதை நம்பி நான் 4 மணிக்கு நிறைய ப்ரோக்ராம் வச்சிட்டேன். சரி ஓகே, வண்டியை அனுப்புங்க சீக்கிரம். சாரி மேடம். இது ஒன்று சொல்லிடுங்க. என்ன பண்றது? இப்போ வண்டி வேணுமே. அவர் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஹலோ. என்னங்க, நான் தான். என்ன அபிராமி, ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்க? ஒன்றும் இல்லை, நம்ம வண்டி சர்வீஸ்க்கு போயிருந்தது இல்லையா? ஆமா. அது இன்னும் வேலை முடியலையா, வர்றதுக்கு 7 மணி ஆயிடுமா. அடடே. நான் அந்த வண்டி வரும் நம்பி நிறைய ப்ரோக்ராம் போட்டிருந்தேன். எனக்கு மயிலாப்பூர் போய் பாண்டி பசார் போகணும், அப்புறம் கோயம்பேடு வேற போய் நிறைய காய்கறி எல்லாம் வாங்கணும். இவ்ளோ ப்ரோக்ராமா? ஓகே ஓகே. என்ன ஓகே ஓகே? நான் தான் வண்டி இல்லைன்னு சொல்றேன்ல, நம்ம வண்டி அனுப்புங்க. காரா? ஆமாங்க, நம்ம கார் தான். அது முக்கியமான ஆஃபீஸ் வேலையா நானே நாராயணனை வெளியே அனுப்பிச்சிருக்கேன். ஓ சரி, நம்ம ஆஃபீஸ் விஷயமா தான் வெளில போயிருக்குல்ல, பரவாயில்ல. ஆமா, நீ என்ன பண்ணுவ? ஒன்று சரியா, கால் டாக்ஸி பிடிச்சி போறியா? வேற வழி என்ன? சாரி அபிராமி. என்னங்க இது, என்னமோ தப்பு பண்ண மாதிரி சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் பாத்துக்கிறேன், வைங்க. சரிம்மா. என்னம்மா, செக்கப்லாம் முடிஞ்சதா? ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே? ஒன்றும் இல்லை. நாராயணன், போகிற வழியில் மெடிக்கல் ஷாப் இருந்தால் நிறுத்துங்க, இந்த மருந்து வாங்கணும். போகிற வழி என்னம்மா, இந்த பக்கத்தில் மெடிக்கல் ஷாப் இருக்கு, மருந்து சீட்டை கொடுங்க, நான் கையோட வாங்கிட்டு வந்துடுறேன். நான் உடனே வந்துடுறேம்மா. என்னம்மா எங்க நிக்கிறீங்க? உள்ள உட்கார வேண்டியதானே? பரவாயில்ல நாராயணன். இந்தாங்கம்மா, எல்லா மருந்தும் கரெக்டா இருக்க, ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்கம்மா. நான் எதுக்கு பார்க்கணும், உங்களுக்கு தெரியாதானே? ஐயோ, எல்லாம் இங்கிலீஷ் மருந்துமா, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் நாட்டு மருந்து தான். பாத்துக்கோமா ஒரு வாட்டி, எல்லாம் தப்பா இருந்துச்சுன்னா போய் மாத்திட்டு வந்துடலாம். சரி சரி, எல்லாம் சரியா தான் இருக்கும், வாங்க போலாம். சரி உட்காருங்க. யார் இந்த பொண்ணு? ஆயாதுகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறான். நம்ம முதலாளி கார்ல ஏற்றிட்டு போறான். அம்மா, இன்னைக்கு காலையில நான் லிஸ்ட் கொடுத்த பிரகாரம் எல்லாம் வாங்கி ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டல? ஆமாம்மா, ஒரு கடைக்கு 2 கடையா ஏறி இறங்கி எங்க நம்பர் ஒன்னா இருக்குதோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டேம்மா. எப்படிம்மா ஒரே பொருளை 2 கடையில 2 விதமா விற்கிறாங்க? ரொம்ப ஏமாத்துறாங்கம்மா. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்கிறவங்க ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. சரியா சொன்னீங்கம்மா. ஏமாத்துறவன் புத்திசாலி, ஏமாறவன் ஏமாளி. என்ன உலகம்மா இது? ஏன், நீ யார்கிட்டயாவது ஏமாந்தியா? இல்லம்மா, நீங்க ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக சொன்னேம்மா. என்ன உளர்ற? என்ன யார் ஏமாத்துறது? உங்களேன்னு இல்லம்மா,
நம்ம எல்லாரையும் நம்ம டிரைவர் நாராயணன் ஏமாத்துறாம்மா. நான் சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் உங்க வீட்டு உப்பை தின்னு வாழறவன் நீங்க எஜமானி. உங்ககிட்ட சொல்லனா எனக்கு தூக்கமே வராதும்மா. என்ன விஷயம்னு சொல்லு. அம்மா, நம்ம வீட்டுல கார் இல்லைன்னா நீங்களே கால் டாக்ஸில தான் போறீங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்ப? அம்மா, ஐயா ஆபீஸ் போன பிறகு ஐயாவோட காரை எடுத்துக்கிட்டு நாராயணன் வெளியில போய் ஏதோ தப்பு பண்றாருமா. எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. அம்மா, நான் காலையில கடைக்கு போயிட்டு வரும்போது நம்ம நாராயணன் நம்ம கார்ல ஏதோ ஒரு பொண்ணை உட்காத்தி வச்சுக்கிட்டு அதுக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாம்மா. என் 2 கண்ணாலே நான் பார்த்தேம்மா. இது பொய் இல்லம்மா, நிஜம். அப்படியா? ஆமாம்மா, மருந்து கடை வாசல்ல நம்ம கார் நின்றுகிட்டு இருந்தது. சரி, மதனையா தான் இருப்பான்னு எட்டி பார்த்தா உள்ள ஒரு பொம்பளை இருக்காங்கம்மா. ஆமாம்மா, இந்த நரேஷால அவன் ஆபீஸ் நேரத்துல ஆபீஸ்ல காரை வைக்காம இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காம்மா. என் கண்ணில் பட்டுச்சு. உங்ககிட்ட சொல்லாம என்னால இருக்க முடியல, அதான் சொன்னேன். ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்குங்கம்மா. நாராயணா, அடிக்கடி என் விஷயத்துல மூக்கு நுழைச்சல்ல, இப்போ உன் மூக்கே உடைய போகுது. சரி, இந்த விஷயத்த வெளியில யார்கிட்டயும் சொல்ல வேணாம். நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரிம்மா. முக்கியமான ஆஃபீஸ் வேலையா நானே நாராயணனை வெளியே அனுப்பிச்சிருக்கேன். சாரி அபிராமி. என்னங்க இது? என்னமோ தப்பு பண்ண மாதிரி சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க.